ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சியும் அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜயும் டைரக்டாவே அட்டாக் பண்ணி நேத்து பேசியிருந்தாரு. இப்ப அதுக்கு முதலமைச்சர் தரப்பினர்ல இருந்து ஒரு பதில் விளக்கத்தை அளிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டெல்லிக்கு போனாலே ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுக்கு தான், இடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நாங்க போனோம்னு சொல்லிட்டு இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எங்களை வந்து அட்டாக் செஞ்சிருந்தாரு. ஆனா ஆட்சி ஆரம்பிச்ச வெறும் ஒரு மாதத்திலேயே 2 முறை வந்துட்டு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்ப இதை நாங்க டவுட் போடுறோம். 41 பேர் சம்பவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருக்காரா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு இப்ப முதலமைச்சர் தரப்பினர் ஒரு பதில் விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேகா கட்சி ஆரம்பிச்ச இந்த ஒரு மாசத்துல நாங்க 2 வாட்டி டெல்லிக்கு போயிருக்கோம். ஆனா 2 வாட்டியுமே அபிஷியலா எல்லா முதலமைச்சர்களுக்கும் போன ஒரு லெட்டர் படி தான் நாங்களுமே போய் பார்த்திருக்கோம். அதனால நாங்க எந்த விஷயத்தையும் மூடி மறைக்க போகல. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதோ இடி ரைடு வரும்போதோ யாருக்கும் தெரியாம எந்த ஒரு தகவலும் கொடுக்காம டெல்லியில போய் உட்கார்ல. அபிஷியலா எங்களுக்கு அழைப்பு வந்தாலோ இல்ல நாங்க போறதா இருந்தா அபிஷியலா சொல்லிட்டோ தான் போறோம். உங்களை மாதிரி மறைமுக பி டீமா நாங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போவே ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, பேசு பொருளா போயிட்டு இருக்கு. நீங்க டிவிக்கே சம்பந்தமான எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.